Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to my channel. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸ்ல நான் ரீசெண்டா வாங்குன என்னோட கேஸ் ஸ்டவ் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டவ் வாங்கி 1 வீக் தாங்க ஆச்சு. ஒரு வாரமா யூஸ் பண்ணதுல எனக்கு இந்த ஸ்டவ் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி எல்லாமே சூப்பர்பா இருக்கு. ஓவராலா இதோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்பவே எலிகென்ட்டா இருக்கு. நான் ஏன் இந்த ஸ்டவ் சூஸ் பண்ணேன், இதுல என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டவ்வோட பிராண்ட் சொல்லிக்கிறேன். இது வந்து பிரஸ்டீஜ் கம்பெனியோட 3 பர்னர் கிளாஸ் ஸ்டவ். மாடல் வந்து பிரஸ்டீஜ் ப்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மாடல் ஸ்டவ் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து இப்போ இந்த பிரஸ்டீஜ் ப்ரீஸ் கேஸ் டேபிளோட யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது வந்து பேன் சப்போர்ட், நல்ல ஹை குவாலிட்டி பேன் சப்போர்ட் 3 கொடுத்துருக்காங்க. 3 பர்னர் ஸ்டவ் இல்லைங்களா, அதனால 3 பேன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான பாத்திரம்லாம் கூட தாராளமாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது ஜம்போ பிராஸ் பர்னர்ஸ், ஹை ஸ்பீட் ஜம்போ பிராஸ் பர்னர்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. மற்ற 2 பர்னர்ஸும் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங் வாஷர்ஸ். இது வந்து 3 பர்னருக்காக 3 ரிங் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸ் பர்னர்ஸ் வந்து உங்கள் அவசியத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பர்னர்ஸ் வந்து சீக்கிரமாக சமைக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நான் சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ரிமூவபிள் எக்ஸ்ட்ரா ட்ரிப் ட்ரே. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. பாலெல்லாம் காய்ச்சும் போது பொங்கி வழிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இந்த ட்ரேவை மட்டும் ரிமூவ் பண்ணி ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா தொடச்சிட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஜம்போ பர்னர்ஸ் வந்து நார்மல் குக்கிங், ஸ்டீமிங், அப்புறம் டீப் ஃப்ரையிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். குக்கர், இட்லி பானை, சுடு தண்ணி இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சமையல் வந்து குவிக்காக ஆகிடும். இந்த பிராஸ் பர்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லார்ஜ், ஸ்மால், ஜம்போ பிராஸ் பர்னர்ஸ் இருக்குது. இதே மாடலில் 2 பர்னர் ஸ்டவ்வும் இருக்குது, 4 பர்னரும் இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே வந்து 3 பர்னர் ஸ்டவ் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஸ்டவ்வோட அடுத்த ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம்லெஸ். மற்ற ஸ்டவ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் மாதிரி போட்டு மூடி இருக்கும். அது வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரேம்லெஸ். இது எதுக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து பிளாட்ஃபார்மை துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கன்வீனியன்ஸ்க்காக அப்படி கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டவ்வெல்லாம் ஃப்ரேம் உள்ள ஸ்டவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்த கையால் தூக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இருக்கிற பிளாட்ஃபார்மை துடைக்கணும். ஆனால் இந்த ஸ்டவ்வில் அந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம ஸ்டவ்வை தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வந்து ஈரத்துணி வச்சு நம்ம பிளாட்ஃபார்மை துடைச்சிக்கலாம். அடுத்தது வந்து இதோட கிளாஸை பற்றி பார்க்கலாம். 8 mm டஃபன்டு கிளாஸ். அடுத்தது வந்து காஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டவ்லையுமே வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து காஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு 4 பாயிண்ட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது, காஷனாக இருக்கணும் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அடுத்தது கேஸ் கண்ட்ரோல் நாப். இதில் வந்து 3 கேஸ் கண்ட்ரோல் நாப் கொடுத்துருக்காங்க 3 பர்னர்ஸ்க்காக. இதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். இதை டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். கிளாஸ் டாப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த கம்பி நார், அப்புறம் ஷார்ப்பான நைஃப் எல்லாம் வச்சு சுரண்டக்கூடாது. சாஃப்டான துணியும் சோப் வாட்டரும் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போவுமே ட்ரையாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து இந்த ஸ்டவ்வோட லெக்ஸை பற்றி சொல்கிறேன். நல்ல டாலான லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட் ரெட் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து தூக்கிட்டு தான் நான் துடைக்கணும், அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கிளாஸை மட்டும் பிடிச்சி அப்படி தூக்காதீங்க. அந்த லெக்ஸுன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டாண்டு, அதோடு பிடிச்சி சேஃபாக தூக்கிட்டு கீழே ஃபுல்லாக தொடச்சிட்டு சேஃபாக வச்சுருங்க. ஓவராலாக இந்த ஸ்டவ் வந்து ஸ்பில் ப்ரூஃப் டிசைனாக பண்ணியிருக்காங்க. பிரஸ்டீஜ் ப்ரீஸ் கேஸ் டேபிளில் வந்து யூனிவர்சல் கேஸ் டியூப் கனெக்டரால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்டவ்வோட பேக் சைடில் இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரைட் சைட்லேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் கிச்சனோட ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி. சப்போஸ் கேஸ் ஸ்டவ்க்கு ரைட் சைடில் உங்கள் கிச்சனில் சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அப்படி ரைட் சைட்லேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லெஃப்ட்லேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டவ் கூட ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா படித்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்டவ்வை யூஸ் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கணும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபீச்சர்ஸ், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பார்ட்ஸ், அப்புறம் எப்படி இதை வந்து அசம்பிள் பண்ணுறது, அது எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க.
கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட வாரண்டி கார்டும் இதுலேயே அட்டாச் ஆகிருக்கு. ஸ்டவ்வோட கிளாஸ் மட்டும் வாரண்டியில் கவர் ஆகாது. அதனால எந்த விதமான டேமேஜ் நீங்கள் செஞ்சாலும் அதை அவங்க மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டவ்வை வந்து சேஃபாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் உள்ள ஃபுல்லாக தெர்மோகால் பேக்கிங்கில் நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பாக்ஸ்லேயே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட மாடல் நம்பரு, மாடல் டைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட MRP பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, 8995. இந்த யூசர் கைடை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து வாரண்டி கார்டு இருக்குது. நம்ம ப்ரெஸ்டீஜ் ப்ரீஸ் கேஸ் டேபிளுக்கு 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதை தவிர எனக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. கிஃப்ட்டுக்கு வந்து 3 ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. அயன் பாக்ஸ் வேணுமா, இல்லை குழி பணியார சட்டி வேணுமா, இல்லாட்டி தோசை தவா வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து தோசை தவா தேவைப்பட்டுச்சு. அதனால் அந்த தோசை தவாவே எடுத்துக்கிட்டேன் கிஃப்டாக. எனக்கு கிஃப்டாக கிடச்ச தோசை தவா வந்து ஐடியல் கம்பெனியோட நான்ஸ்டிக் தோசை தவா. இது கூட ஒரு ஸ்பெட்டுலாவும் ஒரு ப்ரஷ்ஷும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. கம்பெனியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 8995 அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா. ஆடியோ ஆஃபரில் வந்து 5830 அந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டவ்வை பற்றின ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷயாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பை.